வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். செவ்வாய்க்கிழமை ஜெருசலேம் உட்பட பல நகரங்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஏவுகணை எச்சரிக்கை சைரன்களை ஒலித்தது. ஏவுகணை இஸ்ரேலை சென்றடையவில்லை. பின்னர் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலிய விமானப்படையால் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பின்னர் ஹவுதிகள் தாக்குதல்களுக்கு உரிமை கோரியதுடன் டெல் அவிவ் அருகே உள்ள பென்குரியன் விமான நிலையத்தில் ஏவுகணையை ஏவியதாக கூறினார்கள். இது ஹவுதிகளுக்கு வழக்கமான விஷயம்தான். இதை இலக்கு வைத்து ஏவுகணை ஏவியதாக சொல்வார்கள். ஆனால் ஏவுகணை இலக்கை சென்றடைந்ததா என்று கூறுவதில்லை. இஸ்ரேலுக்கு எதிரான அவர்களின் நடவடிக்கையின் ஒரு புதிய கட்டமாக எந்த நாட்டு கப்பல் என்பதை பொருட்படுத்தாமல் இஸ்ரேலிய துறைமுகங்களுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான வர்த்தக கப்பல்களையும் குறிவைப்போம் என்று ஹவுதி இயக்கம் தெரிவித்தது. ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான செங்கடல் முற்றுகையின் 4வது கட்டத்தை செயல்படுத்த தொடங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். இஸ்ரேலிய துறைமுகங்களில் பயன்படுத்தும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் சொந்தமான அனைத்து கப்பல்களையும் சேர்ந்த நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது என்பதை பொருட்படுத்தாமல் எங்கள் தாக்குதல் வீச்சுக்கள் உள்ள எந்த இடத்திலும் குறிவைப்போம் என்று அவர்கள் எச்சரித்தனர். கப்பல் எந்த நாட்டை நோக்கி சென்றாலும் அவை குறிவைக்கப்படும் என்றும் அவர்கள் மேலும் கூறினார்கள். இந்த அதிகரிப்பை தவிர்க்க விரும்பினால் காசாவில் போரை நிறுத்தவும் பாலஸ்தீன பிரதேசத்தின் மீதான முற்றுகையினை நீக்கவும் இஸ்ரேல் மீது நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று குழு கூறியது. இந்த மாத தொடக்கத்தில் ஹவுதிகள் லைபீரிய குடியுடன் கூடிய கிரீஸுக்கு சொந்தமான மேஜிக் சீஸ் மற்றும் எரர்னட்டி சி என்று 2 கப்பல்களை தாக்கி மூழ்கடித்தனர். மேஜிக் சீஸின் 22 பணியாளர்களும் கப்பல் மூழ்குவதற்கு முன்பு மீட்கப்பட்டனர். எரர்னட்டி சி கப்பல் மீதான தாக்குதலில் 4 பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். 11 பேர் ஹவுதிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். நவம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை ஹவுதிகள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மூலம் 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை குறிவைத்தனர். காசா போரில் ஒரு குறுகிய கால போர் நிறுத்தத்தின் போது ஹவுதி இயக்கம் தங்கள் தாக்குதல்களை நிறுத்தினார்கள். பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட தீவிரமான வாரக்கணக்கான விமான தாக்குதல்களில் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் கடுமையாக தாக்கப்பட்டன. மே மாதத்தில் ஹவுதிகள் தங்கள் கப்பல் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை செய்ததாக அறிவித்த ட்ரம்ப், அதனால் ஏமனில் விமான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்துகிறது என்றார். உண்மையிலேயே அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதா அல்லது அதுவும் ட்ரம்பின் வளமையான தடாலடி அறிவிப்பா என்பது சரியாக தெரியவில்லை. இப்போதெல்லாம் ட்ரம்பின் அறிவிப்புகளை யாரும் முழுமையாக நம்புவதில்லை. ஆனால் அதற்காக ட்ரம்பின் அறிவிப்புகளை வெளியிடுவதை நிறுத்துவதில்லை. ஒப்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ ஹவுதிகள் வர்த்தக கப்பல்களை தாக்க தொடங்கி விட்டார்கள். இஸ்ரேல் பல பழிவாங்கும் தாக்குதல்களை ஏமனில் நடத்தியுள்ளது. ஹவுதி வசம் உள்ள துறைமுகங்கள் மற்றும் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சானாவில் உள்ள விமான நிலையத்தை குறிவைத்து இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல்களை நடத்தின. ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுதிகள் ஜூலை 28ஆம் தேதி தாங்கள் மூழ்கடித்த கப்பலின் 10 பணியாளர்களை காட்டும் ஒரு காணொலியை வெளியிட்டனர். அவர்கள் எடர்னட்டி சி கப்பலை செங்கடலில் மூழ்கடித்த பின்னர் கப்பல் பணியாளர்களை கடத்தி பணிய கைதிகளாக வைத்திருக்கிறது ஹவுதி இயக்கம். ஈரான் தமது ஆதரவு இயக்கங்கள் அனைத்துக்கும் பணிய கைதிகளை கடந்தும் பாடத்திட்டத்தில் சிறப்பாக பயிற்சி கொடுக்கிறது போலிருக்கிறது. கப்பலை மூழ்கடித்து அதன் பணியாளர்களை கடத்த ஹவுதிகள் எடுத்த முடிவு ஒரு புதிய நிகழ்வு. ஹவுதிகள் கடைசியாக 2023ஆம் ஆண்டு நவம்பரில் கேலக்சி லீடர் என்ற கப்பலை கடத்தி ஏமனுக்கு இழுத்துச் செல்லும் போது கப்பலின் பணியாளர்களையும் கொண்டு போனார்கள். பல மாதங்களின் பின்னரே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எடர்னட்டி சி கப்பல் தாக்கப்பட்ட போது அந்த பகுதியில் இருந்த கடற்படைகள் உதவி செய்ததாக தெரியவில்லை. அமெரிக்க, பிரிட்டிஷ் அல்லது பிற கடற்படைகள் ஹவுதி தாக்குதல்களை இனிமேல் தடுக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்க அதிகாரிகள் கூறிய போது ஒவ்வொரு நாடுகளும் தத்தமது கப்பல்களை ஹவுதிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேறு நாட்டு கப்பல்களின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க முடியாது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார்கள். சமீபத்தில் ஹவுதிகளுக்கு ஈரானிய ஆயுதங்களை கொண்டு சென்ற ஒரு கப்பல் கடலில் இடைமறைக்கப்பட்டு ஈரானிய ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது சில நாடுகள் ஹவுதிகளை தடுக்க சர்வதேச அங்கீகாரம் பெற்று ஏமன் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றன என்பதை காட்டுகின்றது. ஹவுதிகள் ஏமனில் ஒரு அரசு அல்ல, ஏமனில் 3இல் ஒரு பகுதியை கைப்பற்றியுள்ள ஒரு ஆயுத இயக்கம். இப்போது ஹவுதிகள் வெளியிட்டுள்ள காணொலியில் 10 நபர்கள் காணப்படுகிறார்கள். எடர்னட்டி சி கப்பல் மூழ்கிய போது கப்பலில் 12 பணியாளர்களில் காணாமல் போனதாக கப்பல் நிறுவனம் குறிப்பிட்டது. அதன் பின் ஹவுதிகள் 11 பேரை பணிய கைதிகளாக பிடித்துக் கொண்டு சென்றதாக குறிப்பிடப்பட்டது. இப்போது ஹவுதிகள் வெளியிட்டுள்ள காணொலியில் 10 நபர்கள் மட்டுமே காணப்படுவதால் 11வது நபருக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. ஹவுதிகள் வெளியிட்டுள்ள காணொலியில் இரவில் கடலில் இருந்து சிலர் மீட்கப்படும் காட்சிகளும் தற்போது ஹவுதி காவலில் அவர்களை காட்டும் காட்சிகளும் காணப்படுகின்றது. இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்வதற்கு ஹவுதிகள் விதித்த கடல்சார் தடை குறித்து தங்களுக்கு தெரியாது என்று கப்பலின் பணியாளர்கள் கூறுவதை காணொலியில் காணலாம். ஒரு மாலுமி யாருக்கோ தொலைபேசி அழைப்பை மேற்கொள்வதும் மற்றவர்கள் வாக்குமூலங்களை வழங்குவதும் காணொலியில் காட்டப்பட்டுள்ளது.
ஹவுதிகள் வெளியிட்டுள்ள காணொளி மூலம் தெளிவாக காட்ட முயற்சிப்பது என்னவென்றால் அவர்கள் செங்கடலில் ஆட்கடத்தல் செய்வது தடுக்கப்படவில்லை. ஹவுதிகள் செங்கடலில் தாக்குதல்களை தொடருவார்கள். அவர்கள் தாக்குதல்களை அதிகரிப்பதாக அச்சுறுத்தியுள்ளனர். ஹவுதிகள் தாங்கள் மூழ்கடித்த எடனடிசி கப்பல் இஸ்ரேலிய துறைமுகமான ஈலாட்டுக்கு சென்று கொண்டிருந்ததாக ஹவுதிகள் காணொளியில் கூறினார்கள். இஸ்ரேலிய துறைமுகமான ஈலாட்டை ஹவுதிகள் ஆக்கிரமித்த பாலஸ்தீனத்தில் உள்ள அல் ரஷ்ராஷ் என்று குறிப்பிட்டார்கள். காணொளியில் ஹவுதிகள் கூற்றுப்படி தாங்கள் மூழ்கடித்த எடனடிசி கப்பல் சோமாலியாவில் உள்ள பர்பரா துறைமுகத்தில் உள்ள அல் ரஷ்ராஷ் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது. போகும் வழியில் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா துறைமுகம் கப்பலுக்கான மாற்றுதல் மற்றும் மறு விநியோக நோக்கங்களுக்கான இடைநிறுத்தல் துறைமுகம். ஹவுதிகள் இப்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கப்பல்கள் செங்கடல் பகுதியினை கடக்கும் போது தாங்கள் தானியங்கி அடையாள அமைப்பை AIS கருவியை கண்டிப்பாக இயக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இது ஒரு ரிசீவர் வழியாக கப்பல் பயணங்களை கண்காணிக்க உதவுகிறது. இது ஹவுதிகள் கப்பல்களை கண்டுபிடிப்பதை எளிதாக்குவதாக தெரிகிறது. ஹவுதிகள் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நிலைப்பாடு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. ஹவுதி இயக்கம் அளிக்கப்படும் என்றும் செங்கடலின் வழி செலுத்துதல் சுதந்திரத்தை மீட்டெடுப்பேன் என்றும் ட்ரம்ப் உறுதியளிப்பதாக கூறினார். ஹவுதி இயக்கத்தை தீவிரவாத பட்டியலில் இணைத்துக் கொண்டார். அதன்பின் ஹவுதிகளுடன் ஒப்பந்தம் செய்து வர்த்தக கப்பல்களை தாக்குதலில் இருந்து காப்பாற்றி விட்டதாக அறிவித்தார். இப்போது ஹவுதிகள் மீண்டும் காட்சிக்குள் வந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். குறுகிய பாப்பல் மண்டீப் நீரிணையை ஹவுதிகள் மீண்டும் முற்றுகையிடுவது பொதுவாக சர்வதேச கப்பல் போக்குவரத்தை மீண்டும் அச்சுறுத்தக்கூடும். இதனால் சிறிது காலமாக அமைதியில் இருந்து இப்போது மீண்டும் அச்சுறுத்தலில் இருக்கும் இந்த பகுதியில் ட்ரம்பின் தலையீடு தவிர்க்க முடியாமல் இருக்க போகிறது. உக்ரைனில் நடந்து வரும் போர் மற்றும் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமான சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் உட்பட ட்ரம்புக்கு உலக அளவில் பிற முக்கிய முன்னுரிமைகள் உள்ளன. இருப்பினும் மற்றொரு ஹவுதி முற்றுகையின் விளைவாக அமெரிக்காவின் கப்பல்கள் செலவுகள் அதிகரித்தால் மத்திய கிழக்கில் மீண்டும் தலையிட அவர் கட்டாயப்படுத்தப்படலாம். அப்போது அவரால் செய்யக்கூடியதெல்லாம் ஏமனில் மீண்டும் அமெரிக்க தாக்குதல்களை தொடங்குவதுதான். ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது விமான தாக்குதல்களையும் நடத்தலாம். கடலில் இருந்து கப்பல்கள் மூலமும் தாக்கலாம். அல்லது ஹவுதிகளுக்கு ஆயுதம் கொடுக்கும் ஈரான் மீதும் விமான தாக்குதல்களை நடத்தலாம். எப்படி நடந்தாலும் ஹவுதிகளின் மீள் வருகையால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்ட நிலை உருவாக போகிறது. ஹவுதிகள் பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் கப்பல் பணியாளர்களில் பெரும்பாலானோர் பிலிப்பீன்ஸ் நாட்டவர்களாக தெரிகின்றது. இவர்களை ஹவுதிகள் எப்போது விடுவிப்பார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை.